கொரோனா வைரஸ் நுரையீரல் லங்ஸை பாதிக்கிறதுனால நாங்கள் இருக்கக்கூடிய ஐரோப்பியா கண்டத்தில் குவாரண்டைன் சுய கட்டுப்பாடை எல்லாரும், அதாவது நம்மளால இன்னொருத்தருக்கு இந்த நோய் வரக்கூடாது. இந்த சாலை எப்படி விரிச்சோடி இருக்குதுன்னு பாருங்க. இந்த தாள், பூண்டு, மிளகு போன்றவற்றை சுவையான ரசம். ஹாய், ஹலோ, வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். உலகெங்கிலும் பரபரப்பாக பேசக்கூடிய கொரோனா வைரஸ் பற்றி தான் நாமளும் சில குறிப்புகளை இங்கே பார்க்க போகிறோம். இந்த கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நுண்கிருமி, இதுக்கு நிறையா தன்மை இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா, அதிகமாக நம்மளுடைய தொண்டை வழியாக போய் நம்மளுடைய நுரையீரல் லங்ஸை பாதிக்கிறதுனால எல்லாருக்கும் வலி, வேதனை மற்றும் முடிவு வருவதற்கான காரணங்கள் இருக்கிறதா நம்மளுக்கு சொல்லிகிட்ருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த நுண்கிருமியை தடுக்கிறது எப்படி அப்படின்றத பற்றி நிறைய காணொளிகள் அல்லது வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. அதில் சிலது இதை செய்யுங்க, அதை செய்யுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ரொம்ப திரும்பவும் அதுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் இருக்கக்கூடிய ஐரோப்பியா கண்டத்தில் இருக்கிற செக் ரிப்பப்ளிக், அதாவது ஜெர்மனி நாட்டுக்கு அடுத்ததாக உள்ள இந்த நாட்டில் இப்போது ஊரடங்கு உத்தரவு அல்லது தி ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி மற்றும் குவாரண்டைன், வீடை விட்டு வெளிவரக்கூடாது போன்ற உத்தரவுகள் பிறப்பித்திருக்காங்க. இதற்கு காரணம் என்னன்னா, இந்த தொற்று கிருமி மிக வேகமாக பரவுகிறது, பரவக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் இந்த உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காங்க. நாங்கள் உங்களுக்காக சில காணொளிகள், சில வீடியோஸ் எடுத்து போடுறோம். அதாவது இந்த ஊரில் இதை எப்படி பின்பற்றுறாங்க, ரொம்பவே நல்லா பின்பற்றிட்டு இருக்காங்க. ஒரு தனி மனிதனும் தனக்கு உண்டான சுய ஒழுக்கம் மற்றும் சுய கட்டுப்பாடை எல்லாருமே வச்சுருக்காங்க அப்படின்றது ரொம்ப வியக்கத்தகும் ஒரு விஷயமா இருக்குது. இதை தான் நாமளும் பின்பற்றணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோஸை உங்கள்கிட்ட போட்டுட்ருக்கோம். அதாவது இப்போ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா, நாங்கள் போடுற இந்த இதில் பாருங்கள், இந்த ட்ராம் அல்லது இந்த பேருந்து, இந்த சாலை, இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் நடமாட்டம் மிக குறைவாக உள்ளது. ரொம்ப தேவைக்காக மட்டுமே வெளியில் போயிட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி அமைதியாக இருக்குது. இங்கே பொதுவாக எப்பொழுதும் ரொம்ப பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடம் இது. இங்கே சுற்றி அலுவலகங்கள் இருந்துகிட்ருக்கு. இதுக்கு தேவையாக ஒரே ஒரு ஆள், 2 பேர் தேவையாக அலுவலகத்துக்கு வேலை செய்கிறவங்க மட்டுமே வேலை பண்ணிகிட்ருக்குறாங்க. காலை நேரம் ஒரு 8:30லேருந்து 9 மணிக்குள்ளார இருக்க வேண்டிய இந்த காலை நேரத்தில், பரபரப்பாக இருக்க வேண்டிய அலுவலக நேரத்தில் பிடிக்கிறச்சோடு இருக்குதுன்னு பாருங்கள். இந்த காணொலியில் எங்களுக்கு எடுத்து அனுப்பின பிரீத்தம் மற்றும் பாலாஜிக்கு தோசா பீஸா சார்பாக நாங்கள் எங்களுடைய நன்றியை தெரிவிக்கிறோம். இது ஊரடங்கு உத்தரவு மற்றும் குவாரண்டைனால் மட்டும் இல்லைங்க, ஒருத்தருமே நம்மளால் அடுத்தவங்களுக்கு வரக்கூடாது, நம்மளால் அடுத்தவங்களுக்கு துன்பம் வரக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இங்கே இருக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியை கொடுக்குது. இது மாதிரி நிச்சயமாகவே சுற்றத்தார் நல்லா இருக்கணும்னு நினச்சி வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு உயர்ந்த கலாச்சாரத்தை இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கிறவங்க தான் நம்ம எல்லாருமே. அப்படிப்பட்ட நாம் கொஞ்சம் இதே மாதிரியான சில பழக்க வழக்கங்களை பின்பற்றி இந்த நுண்கிருமியை, கொரோனா வைரஸை நிச்சயமாக போராடி நம்ம வெளியில், இந்த உலகத்தை விட்டே வெளியில் அனுப்பணும் அப்படின்றது தான் வேண்டிக்கிறோம். இப்போது அது தவிர உங்ககிட்ட சில விஷயங்கள் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இங்கே பாருங்கள், எங்களுக்கு அச்சடித்த தாள்கள், இந்த தாள் ஒரு வீட்லேயும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த தாளில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரொம்ப முக்கியமாக பூண்டு சாப்பிட்டா கொரோனா வைரஸ் வராது அப்படின்னு கிடையாது, நம்பாதீங்க, பூண்டு சாப்பிட்டா வராதுன்னு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நம்மளுடைய நிறையா பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம இந்த யூடியூப்பை திறந்தீங்கனாலே நிறையா இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதில் பூண்டு சாப்பிட்டா வராது, மது அருந்தினால் வராது, அப்புறம் புகைப்பிடித்தால் வராது அப்படின்லாம் நிறையா தவறான கருத்துக்கள் பரவிட்டுருக்கு. தயவுசெய்து நீங்கள் அதையெல்லாம் பின்பற்ற வேண்டாம். இந்த கிருமிக்கு உண்மையிலேயே சூடு, வெப்பநிலை அதிகமாகும் பொழுது இது இறந்து போயிடும் அப்படின்றது உண்மை தான். ஆனால் அது உடம்புக்குள்ளே போகும்பொழுது அதுக்கு உண்டான சரியான இதை கொடுக்கணும். நம்ம தவிர புகைப்பிடிக்கிறதுனாலையோ மது அருந்ததுனாலையோ அது போயிடும் அப்படின்றது உண்மை இல்லை. இப்போ நம்மளுக்கு பொதுவாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சுவையான ரசம் பண்ணி தினமும் இந்த ரசத்தை நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கும்பொழுது என்னாகும், மிளகு நச்சுத்தன்மை ஏற்படுத்தக்கூடியவளை கொல்லும் ஆற்றல் இந்த மிளகுக்கு இருக்குது. அதனால தான் நம்ம பொதுவாக மிளகை நம்மளோட சமையலில் சேர்த்துப்போம். அதனால் இந்த மிளகு, இஞ்சி போன்றவை என்ன ஆகும்னா, நம்மளுடைய தொண்டையில் எதுவும் தங்கி இருந்து நம்மளுக்கு இந்த நோய் கிருமி பரவுவதற்கான வாய்ப்புகளை குறைக்கும். வேறு ஒன்றுமே பண்ணாது.
தொண்டையில் அந்த நோய் கிருமி தங்கி கொள்ளுது. அதாவது அங்கே குளிர்ச்சி இருக்கிறதுனால என்ன பண்ணுன்னா சைனஸ் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் வந்து இந்த கிருமி போய் தங்கிக்கிட்டு அது மேலும் வலுப்பெற்றிருக்கு. அதை நம்ம குறைக்கிறதுக்காக தான் இஞ்சி, மிளகு போன்றவற்றை எடுத்து அதை வந்து நம்ம வந்து வெளியேற்றுறதுக்காக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சுவையான அதே நேரத்தில் ரொம்ப ஆரோக்கியமான பொடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நேரடியாக நம்ம ரசம் பண்ணக்கூடிய பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம். முதல்ல தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு நெய் அல்லது சமையல் எண்ணெய் உபயோகப்படுத்திக்கோங்க. கடுகு பொரிச்சதும் பெருங்காயம் மற்றும் கருவேப்பிலை இலைகளை போட்டுடலாம் முதல்லையே. இப்போ என்ன பண்ணலான்னா சிறிதளவு தான் புளி வேணும், இதுக்கு அதிகமாக புளி தேவையில்லை. சிறிதளவு புளி, அது கூட சிறிதளவு தக்காளி. இப்போ இது எப்படி நம்ம சாதாரணமாக வைக்கிற ரசத்துலேருந்து தனிச்சு இருக்க போகுது அப்படின்னா, இஞ்சியை நல்லா அரைச்சி இது கூட விட்டு கொதிக்க வைக்க போகிறோம். இதோ இந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய துண்டாக இஞ்சி எடுத்துக்கோங்க. அதை நல்லா நம்மளுடைய மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை இதில் போட்டுடலாம். பார்த்தீங்களா, அரைச்ச இஞ்சியை தண்ணி சேர்த்து இப்போ இதை நம்ம நல்லா உப்பும் போட்டுட்டு கொதிக்க வைக்க போகிறோம். நல்லா 10 நிமிஷம் கொதிக்கட்டும். ரசம்னா பொதுவாக கொதிக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அப்படிலாம் எந்த கருத்தும் இதுக்கு கிடையாது. நல்லா கொதிக்கணும், 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இஞ்சி சாறு எல்லா சாரும் நல்லா அதில் இறங்கி இந்த தண்ணீரில் அத்தனை சாரும் இறங்குற மாதிரி நம்ம இப்போ கொதிக்க விட போகிறோம். கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம இது எல்லாத்தையும் அரைச்சதில் போடலாம். பார்த்தீங்களா, இஞ்சியின் மனம் நல்லா வந்துட்டுருக்கு. இதுதான் நம்மளுக்கு ரொம்ப தேவை. இப்போ என்ன பண்ணுறோம், மஞ்சள் தூளை இது கூட போட்டுடுறோம். இது கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தனியா, மிளகு, இதில் மிளகாத்தூள் காரமே இல்லை, மிளகு மட்டுமே. மிளகு மற்றும் சிறிது சீரகம் இதை பொடிச்சு இதில் போட்டுட போகிறோம். பொடித்த தனியா, மிளகு, சீரகம். இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த பொடியெல்லாம் போட்டதுக்கப்புறம் சரியாக நேரம் பார்த்துக்கோங்க, 5 நிமிஷம். கொஞ்சம் நேரம் அந்த தனியாலெல்லாம் அது இறங்கட்டும். அதனால் கொஞ்சம் 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலைகளை போட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே நம்ம இதை தாளித்தது தான், அதனால் இப்போது கொத்தமல்லி இலைகளை தூவி நம்ம ரசத்தை மூடி வச்சிடலாம். ரசம் தயார். என்ன நண்பர்களே, நாங்கள் ஏற்கனவே வெளியிட்டிருந்த காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த நுண்கிருமிகளை எதிர்த்து நம்ம குடிக்கக்கூடிய சில க்ரீன் டீ அல்லது கஷாயம் போன்றவற்றை சொல்லியிருக்கிறோம். நீங்கள் அதையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க உடனே போய் இப்போ அதை பார்த்துருங்க. சுவையான அருமையான மருத்துவ குணம் வாய்ந்த இந்த ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் சின்ன வித்தியாசமான செய்முறையை நம்ம பார்த்துருக்கோம். அதாவது நல்லா கொதிக்க வச்சுருக்கோம் இஞ்சியை போட்டுட்டு. அதுக்கப்புறமா நம்ம வந்து மிளகெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால நிச்சயமாக இது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நிச்சயமாக செய்து பார்த்து ஆரோக்கியமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை பீஸாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட பகிர்ந்து காணுங்கள். ஆரோக்கியமாக இருங்கள். நன்றி, வணக்கம்.